Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பலகாரம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில உளுத்தம் பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு, அதாவது பொன்னிறமா வறுத்துட்டு அரைச்சு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 100 grams எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ல நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சு சலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இதுக்கு மேலே நம்ம வறுத்துட்டுனா அந்த சீடை ஆகட்டும் எதுனாலும் வாசடிக்கும். அதனால் பொன்னிறமாக, அதாவது தீயக்கூடாது, தீயாமல் நம்ம வறுத்துக்கலாம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுட்டோம். அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்கோம். நம்ம உப்பு சீடை தட்டை எல்லாத்துக்கும் தேவையானதை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இனிப்பு சீடைக்கு நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து காய்ச்சிக்கலாம். 1 கப் மாவு எடுத்துக்கலாம், அரிசி மாவு வறுத்தது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், அதாவது டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, அதாவது வறுத்து அரைச்ச உளுந்து மாவு, இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறோம். வெள்ளை எள்ளு, கருப்பெல் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயை நல்லா வறுத்துட்டோம். இது என்னென்னா ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தாலே போதும் நெய்யில். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நம்ம அதனால் தேங்காய் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறோம். 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இருக்குது. நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவும் பிசையக்கூடாது. நெய் ஒரே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது இனிப்பு சீடைக்கு. இனிப்பு சீடைக்கு மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு துணி வச்சுக்கலாம். ஒரு துணியில் வந்து வெள்ளை கலர் துணியில் உருட்டி போட்டுக்கலாம். இதில் வந்து ஈரம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனாலும் அதை வந்து எடுத்துடும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். இதை வந்து சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஷேப்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ஷேப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதை வந்து சின்ன சின்னதாக அப்படியே உருட்டிக்கலாம். நம்ம ஒரு சிலிண்டர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கனாலே போதும். நம்ம என்ன பண்ணணும்னா வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து டூத்பிக்கில் ஒரு ஹோல், இந்த மாதிரி 2-3 ஹோல் போட்டுக்கோங்க, வெடிக்காது. இதே மாதிரி நம்ம உருண்டையில் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து வச்சுட்டோன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ட்ரை ஆகிடும். எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு சீடையாக உள்ளே போட்டுக்கிறேன். லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீடையை போட்டுக்கலாம். இது வந்து இனிப்பு சீடை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், 2வது நம்ம உப்பு சீடையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இனிப்பு சீடை போட்டுக்கிறோம். இது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆகிடுச்சு, பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எண்ணெய் வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இனிப்பு சீடை ரெடி ஆயிடும். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு சீடை ரெடி. உப்பு சீடைக்கு அடுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பெல்லும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு பெருங்காயம் போடணும். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், இந்த அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பார்த்தா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், இது சீடை வந்து ஜாஸ்தி தான் வரும். மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா உப்பி வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டோம்.
இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிலிண்டர் மாதிரி பண்ணிவிட்டு இதையும் நம்ம வெள்ளை துணியிலேயே போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப ஷேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். அது நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டூத் பிக் வச்சு நம்ம குத்திக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உப்பு சீடைக்கு நம்ம இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உப்பு சீடை, இதையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுவும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேஞ்சு போயிடும், உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. நம்ம எப்போவுமே என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உப்பு சீடை நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து கலர் ரொம்ப வராது, இந்த அளவுக்கு தான் வரும். மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். இப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சீடை ரெடி ஆயாச்சு. கிருஷ்ண ஜெயந்தி உப்பு சீடை ரெடி. பட்டர் முறுக்குக்கு தேவையான பொருட்கள், நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதாவது தலை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் நம்ம வந்து அச்சில் வந்து அந்த அச்சுக்குழலில் வந்து போட்டு எடுக்கிறப்போ ஈஸியாக வரும். அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்கும் இந்த பதம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து தொட்டுட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற அச்சு வந்து ஸ்டார் அச்சு, இதை எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அச்சில் நம்ம போட்டு வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இப்படி பட்டர் முறுக்கு போட்டுக்கலாம். நுரை அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இடையில அப்படி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு ரெடி. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் ரெடி. ரவா லட்டு, பட்டர் முறுக்கு, இனிப்பு சீடை, உப்பு சீடை. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரம் ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பலகாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. தன்னிடம் செல்வம் இல்லை என்றால் கூட அதனை போக்கிக் கொள்ள தீய செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அச்செயல்களே நம்மை மேலும் வறியவனாக்கி வருத்தும்.